எல்லாருக்கும் போயிட்டு வரம்மா போய் வாருங்கள் என்று சொல்லி அந்த பொண்ணோட வாய்க்கு வந்த ஒரு வார்த்தை சொல்லுங்கள் எல்லாரும் போயிட்டு போய் வாருங்கள் தாயே. ஒரே ஒரு தங்கச்சி தங்கைய நடந்து ஆமா இந்த மண்ணை ஏமா வளைஞ்சு வளைஞ்சு பாக்குறேன். ஆனால் கேளுங்கள் அல்ல என்ன ஒளி கூட்டி அனுப்புகிற போது ஒரு கருத்து இருக்கு. எங்க தங்கச்சி மாதிரி ஒரு கருத்து. இந்த மண்ணை வளைஞ்சு வளைஞ்சு பாக்குற காரணம் என்ன? இந்த மண்ணில் நான் பிறந்து இந்த மண்ணில் வளர்ந்தவளே அண்ணா. இந்த மண்ணை விட்டு நான் போயினாரு போகிறேன் அண்ணா. இந்த மண்ணை விட்டு போகிற போது நான் திரும்பி இந்த மண்ணை பார்க்க மாட்டேன் தெரியாது. அதனால் என் மண் மீது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கிறது அண்ணா. எல்லா பொருளும் வாங்கிட்டான். வீட்டு சூரோடு வாங்கிட்டு இருக்கான். வீட்டு சூறு பத்தியா அவங்க அப்பா கட்டின வீடு சூறு வீடுதான். இருக்கான் கரியாப்பலோடு தொடப்பம் மரத்தோடு வாங்கியிருக்கான். இப்ப மண்ணு மேல ஆசை பாத்தீங்களாங்க. கருத்து என்ன தெரியுங்களாங்க? ராமர் 14 வருடம் வனவாசம் சென்றார். அயோத்திமாபுரி பட்டணத்தை விட்டு போகும்போது மண்ணை வாரியில் எடுத்துட்டு போனாராம். எதுக்கு தெரியுமா? இந்த 14 வருடமாக பொம்மை செய்து லிங்கம் செய்து அந்த லிங்கத்துக்கு ராமர் டெய்லி காலை மாலை எப்பவுமே பூஜை செய்து கொண்டு வந்தாராம். அதனால எங்க தங்கச்சி பாத்தீங்களாங்க மண் மேல ஆசை. மண்ணு தானே உனக்கு? ஆமாண்டா. அப்பா அம்மா இல்ல. அதனால இந்த மண்ணை எடுத்துட்டு போயிட்டு இந்த மண்ணை பொம்மையாக செய்து இந்த மண்ணுக்கு நீ டெய்லி பூஜை செய்யணும். மடிப்புடி பொம்மை நாட்டிங்களுக்கு என்னென்ன ஆசைப்படுறோம் தயடி மக்களை நியூஸ் பேப்பர்ல போட்டுலாருங்க. என்னவா இல்லை ஆம்பளை பிறந்தா இந்த நாட்டுல இருந்திருப்பா. பொட்டுப்புள்ளி பிறந்தவ தங்கையே நடந்து
அனாதையாக விட்டு விட்டு பாரு நம்ம எல்லை இங்க பாருமா அங்க பாரு எல்லை இருக்கு பத்தியா முன்னாடி போயிட்டு வரையுமா எந்த வாரங்கள் தங்கச்சி அண்ணா தங்கச்சி அண்ணா பட்டுடா தங்கச்சி அண்ணா என் தங்கையை பார்த்து பெரிய மனம் வரவில்லையே குலசேகரி அண்ணாரிடத்திலே பாசத்தையும் விடைபெற்றுக் கொண்டு விட்டோம். நாட்டு மக்கள் நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள். மன்னனாகப்பட்டவன் சென்று வெகு நாள் ஆகிவிட்டது, வரவில்லை என்று நாட்டு மக்களை சென்று பார்க்க வேண்டும். புறப்படலாமா? தென்காசியில இருந்து பத்தாயா வடகாசி எல்லை வரும் காலங்களிலே அந்த நாடாகப்பட்டது இந்த எல்லையாகப்பட்ட உனக்கு சொந்தம் கிடையாது. நமக்கு சொந்தம் பார்த்தாயா இந்த வடகாசி தான் நமக்கு சொந்தம். நம் நாட்டு எல்லையாகப்பட்டதுதான். இந்த நாட்டு எல்லையிலே பாதத்தை வலது காலி பாதத்தை வைத்து முன்பதாக வைத்து தொட்டு வணங்கிக் கொள்வார்கள். அதுக்கு